சிவாயா யூடியூபர்ஸ் நண்பர்களுக்கு இனிய காலை வணக்கம். இன்றைக்கி 11th அக்கௌண்டன்சியில் பேரேட்டு கணக்கில் எடுத்துக்காட்டு 2 பார்க்கணும். எடுத்துக்காட்டு 1 குறிப்பேட பேரேட்டில் எப்படி எடுத்து எழுதணும்னு பார்த்தோம். இப்போ நம்ம பார்க்கக்கூடியது தொடக்க பதிவினை நம்ம என்ன செய்யணும், பேரேட்டில் எப்படி எடுத்து எழுதணும் அப்படின்னு பார்க்கணும். கணக்கை கவனிங்க. இப்போது என்ன கொடுத்துருக்காங்க, அவங்களே ஒரு இது கொடுத்துட்டாங்க. ரொக்க கணக்கு பற்று, சரக்கிருப்பு கணக்கு பற்று, சோகன் கணக்கு பற்று, அரைகலன் கணக்கு பற்று, ராம் அல்லது ஜாய் முதல் கணக்கு வரவுன்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. இப்போ இதுக்கு நம்ம எப்படி பேரேட்டு கணக்கு நம்ம தயாரிக்கணும் அப்படின்னா கவனி. இப்போது ரொக்க கணக்குன்னு எடுத்துக்கோங்க. ரொக்க கணக்குன்னு எடுத்துகிட்டு இது தொடக்க பதிவு அப்படிங்கிறதுனால ரொக்கம் எதில் இருக்குது, பற்று பக்கத்தில் இருக்குது. அப்போது பற்று பக்கத்தில் 2017 ஜனவரி 1 இருப்பு கீழ் கொண்டு வரப்பட்டது தொடக்க பதிவு 45,000. அடுத்து சரக்கிருப்பு, அதுவும் பற்றில் தான் இருக்குது. அப்போது இருப்பு கீழ் கொண்டு வரப்பட்டது 50,000. அடுத்து சோகன் கணக்கு, சோகன் கணக்கும் எதில் தான் இருக்குது, நமக்கு பற்றில் தான் இருக்குது. அப்போ அதை என்ன செய்யணும், இருப்பு கீழ் கொண்டு வரப்பட்டது 35,000. அரைகலன் நமக்கு எதில் தான் இருக்குது, பற்றில் இருக்குது. அப்போது இருப்பு கீழ் கொண்டு வரப்பட்டதுன்னு எழுதி 50,000. ராம் கணக்கு நமக்கு வரவில் இருக்குது, தொடக்கப்பதிவுங்கிறதுனால இருப்பு கீழ் கொண்டு வரப்பட்டதை வரவு சைடு எழுதி அமௌண்ட்டு மென்ஷன் பண்ணணும் 20,000. ஜாயின் முதல் கணக்கும் வரவில் இருக்கிறதுனால வரவு பக்கத்தில் இருப்பு கீழ் கொண்டு வரப்பட்டதுன்னு எழுதி 1,60,000. இது தொடக்க பதிவினை பேரேட்டில் எடுத்து எழுதுதல். இந்த சம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். புரிஞ்சிருந்தால் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். இதில் ஏதோ டவுட் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஸ்டூடெண்ட்ஸ். தேங்க்யூ.